பள்ளி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, கடைக்கு போகிறதுக்காக எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரேணுகா வந்து நானும் வருவேன், நீ எப்படி என்னை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையாக பேசுகிற மாதிரி எல்லாம் பேசி வந்து ஒரு வழியாக வந்து விஜய் வந்து நான் போய் ரேணுகாவை விட்டுட்டு வரேன், அதுக்கப்புறம் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கழட்டி விட்டுட்டு கிளம்பிட்டாரு. மல்லி வந்து இதுக்காக கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரியும் தெரியல, அதாவது ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து வெளியே காட்டிக்கல, அவ்வளோதான். மல்லி வந்து இந்த விஷயத்தில் வந்து நான் பாராட்டியே ஆகணும், மல்லிக்கு தான் என்னோடய சப்போர்ட். ஏன்னா வந்து உங்களுக்காக நான் வெயிட் பண்ணல, எனக்காக நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல, எனக்கு போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நிஜமாகவே இது செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும் விஜய்க்கு வந்து இந்த விஷயம் பண்ணதில். ஆனால் அவர் கொஞ்சம் கூட கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாதிரியே தெரியல. மூஞ்சி ரியாக்ஷன் அந்த மாதிரி தெரிஞ்சாலையும் அவர் ஃபீல் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரேணுகாவை விட்டுட்டு வர்றதுக்குள்ளேயே மல்லி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணாமல், கொஞ்சமும் யோசிக்காமல், இவங்களுக்காக எதுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த தைரியம் வந்து எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா வந்து ஒருத்தங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அழுந்துட்டெல்லாம் இருக்க முடியாது. அடுத்தடுத்து என்ன விஷயம் நடந்துப்போ அது மாதிரி நடந்துட்டு போகலாம். இப்போதைக்கு வந்து விஜய் தான் முடிவு எடுக்க வேணும். விஜய் வந்து கரெக்டாக நீ வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா மல்லி இருக்க போகிறாங்க, இல்லை கிளம்பிட போகிறாங்க. உன் மேலே எனக்கு அன்பு இருக்குது, நான் உன் மேலே பாசம் வச்சுருக்கேன், அதுக்காக வந்து நீ எது பண்ணாலே நான் அழுந்துட்டு ஓரமாக உக்காந்துருப்பான் அப்படின்னாலாம் யாருமே இருக்கக்கூடாது. மல்லி வந்து இந்த விஷயத்தில் வந்து நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் கடைக்கு போயிட்டு எல்லா திங்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒருத்தங்க ரேணுகாவை பார்த்துட்டு இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவருக்கு யோசனை வருது, இவன் நம்ம கடையில் நகையை திருடிட்டு போனவ, அவள் தான் இவ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்களோட ஓனருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி நம்ம கடையில் வந்து நகையை திருடிட்டு போனவ வந்து இங்கே இருக்கா, சீக்கிரமாக வாங்க இங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அதை வந்து இதை வந்து பேசினதெல்லாம் வந்து ரேணுகா வந்து கேட்டுடுறா. அதுக்கு வந்து ரேணுகா வந்து என்ன யோசிக்கிறான்னா, நம்ம மூடிட்டு வீட்டிலே இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் வந்து இங்கே வந்து நம்ம வேறு பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து இது மட்டுமே கிடையாது அவளோட ஃபஸ்ட்டு இது முன்னாடி நிறைய ஏதோ வேலை பண்ணியிருக்கா, திருட்டுத்தனம் பண்ணியிருக்கா, கிரிமினல் வேலையெல்லாம் நிறைய செஞ்சுருக்கா. அதாவது தொழிலே வந்து அவள் திருடுற தொழிலாகவே வச்சுருந்துருக்கா போல். அதனால தான் வந்து வெளியே வர்ற இங்கே பார்க்குற எல்லா இடத்துலையும் மாட்டிக்கிறா, இது பண்ணுறா அது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரேணுகா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் நம்ம மாட்டிப்போம், நம்மளை பற்றி ஏதாவது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாமல் மல்லியை மாட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. மல்லியை வந்து பிடிச்சிக்கினாங்க, எங்கே அந்த பொம்பளை, அவள் உங்கள் கூட தானே வந்தா, உங்கள் கூட தானே இருந்தா அப்படின்னு நல்லா சொல்லி கேட்டுட்ருக்காங்க. மல்லிக்கு வந்து ஒன்றும் புரியலை, என்ன இப்படி பேசுகிறாங்க, அவங்க என்னோட அக்கா தான் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அவள் பெரிய திருடி, எங்கள் கடையிலேருந்து 10,000 நகையை திருடிட்டு போயிட்டா, கடைக்கு நகை எடுக்கிற மாதிரி வந்து எங்கள் மூஞ்சிலெல்லாம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நகையை தூக்கிட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதை கேட்டுக்கு மல்லி வந்து ஒரே ஆச்சரியம், ஷாக் ஆகிட்டாங்க. என்ன இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்ற சந்தேகம் வேறு மல்லிக்கு. மல்லி வந்து நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எப்படியும் அவர் ரேணுகா இல்லைன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நடிக்கிறாங்கன்னு தெரியுது இல்லை, அப்போது வந்து கண்டிப்பாக அவங்க சொல்கிற விஷயத்துலேருந்து போயிட்டு அங்கே பார்த்தாவே தெரிஞ்சிடும். எப்படியும் வந்து ஏதாவது ஒரு கிளிப்ஸ் இருக்கும், அதை எடுத்து அதுவே ஆதாரமாக போதுமே இவர் ரேணுகா இல்லை அப்படின்ற சொல்கிறதுக்கு. ஆனால் மல்லி இந்த மாதிரி யோசிப்பாங்களா, இல்லை இந்த மாதிரி போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வந்து ரேணுகா வந்து தப்பிச்சு வந்து அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க. இவங்க மல்லியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ வந்து எங்கேயுமே காணுமே, எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் தேடுறாங்க. வீட்டுக்கும் வரல, அங்கே கடைக்கு இவங்க கூட போன கடைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு பக்கம் வேறு ஐயோயோ அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. விஜய் சும்மாவே ஆடுவார், இப்போ சொல்லவா வேணும், மல்லி எங்கே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. அவள் உன் கூட தானே வந்தா, நீ தானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. மல்லி வந்து இவ்வளோ அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து விஜய் மேலே இருக்கிற மரியாதையும் வெண்பாக்காவும் தான் பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மல்லியோட மனசு அந்த மாதிரி எதையும் எடுத்தெறிஞ்சு பேச தெரியாத மல்லிக்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் பேசிகிட்டு இருப்பீங்களா, நாங்கள் மறுபடியும் பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது மல்லிக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க பொறுமையாக இருக்காங்க. எவ்வளோ விஷயத்துக்கு பொறுமையாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தான் நல்லது. இல்லைனா வந்து மல்லியோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டிய நேரம் வந்துடும். இப்போ தப்பிச்சு போன ரேணுகா வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு ரோட்டில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அங்கே வந்து கார் வந்து அவங்கள இடிக்கிறதுக்கு வருது. அதை வந்து நிஷா வந்து பார்த்துட்ருக்காங்க. நிஷா எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை நிஷா வர்றதை பார்த்து தான் இவ வேணும்ன்ட்டு போய் நடிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்காளோ. இப்போ வந்து நிஷா வந்து அங்கேருந்து கார்லேருந்து இடிக்காமல் காப்பாற்றி நிஷா தான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு
அக்காவை ஏன் இப்படி விட்டுட்ருக்கீங்க, அக்கா அங்கங்கே திரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இவ பிடிச்சி திட்ட போகிறா. இதுலேருந்தாவது ரேணுகாவை வந்து உங்கள் வீட்டுக்கு நிஜமாவே கூட்டிகிட்டு போயிருங்க. அவள் இங்கே தேவையே இல்லை, தேவையில்லாத வேலை பிரச்சனை எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. இந்த ஒரு ரீசனை வச்சு நிஷா வந்து அவங்க அப்பாவையும் ரேணுகாவையும் கூட்டிகிட்டு போயிட்டா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.